என் அகத்துக்காரரை காண முடியவில்லை என்றால் என்ன? அவருடைய பரிபூரண ஆசி கிடைத்து விட்டது. இந்த பிறப்பின் பயனை அடைந்து விட்டேன். பரந்தாமா, அம்மா, உங்களை இந்த நிலையில் பார்க்க மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. ஸ்ரீரங்கத்திலிருந்து கிளம்பிய பொழுதே மனத்தாங்களுடன் வந்தேன். மன கஷ்டத்துடன் திரும்ப வேண்டியிருக்கும் என்று எண்ணினேன். ஆனால் இப்பொழுது மனம் நிறைந்து இருக்கிறது. சரியாக சொன்னீர்கள். அம்மாவிடம் புது தெம்பு தெரிகிறது. பசித்து அமுதுண்ண தொடங்கிவிட்டார்கள். ஆமாம் அம்புஜம். ஆள் பாதி ஆடை பாதி என்று சொல்வது போல் உடல் பாதி உள்ளம் பாதி. உள்ளம் நிறைந்திருந்தால் அதன் பிரதிபலிப்பு உடலிலும் தெரியும். இந்த புத்துணர்வை நானே நன்றாக உணர்கிறேன். ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டேன். என் மீதும் தவறு உள்ளது. நம் எண்ணங்களும் அதன் விளைவாக ஏற்படும் செயல்களும் தான் சுகதுக்கங்களை நிர்ணயிக்கிறது. நாம் ஒதுங்கி ஒதுங்கி இருந்தால் எல்லாமே தவறாகத்தான் தெரியும். அதே நம்மை சுற்றி பிரியப்பட்டவர்கள் இருந்தால் எல்லாமே அனுகூலமான சாதகமான சூழ்நிலையைத்தான் ஏற்படுத்தும். அதன் விளைவுதான் மனதில் ஏற்படும் மகிழ்ச்சி. சரியாக சொன்னீர்கள் அம்மா. நாம் பகவானிடம் நமக்காக பிரார்த்தனை செய்வதை விட பிறர் நமக்காக பிரார்த்தனை செய்தால் அதன் பலன் விரைவில் கிடைக்கும். நீங்கள் எல்லோரும் எனக்காக பிரார்த்தனை செய்ததால்தான் இன்று நான் குணமடைந்திருக்கிறேன். உங்கள் எல்லோரையும் ஏதாவது ஒரு விதத்தில் நான் கஷ்டப்படுத்தியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். என்னம்மா இப்படியெல்லாம் சொல்கிறீர்கள்? அதெல்லாம் ஒன்றுமில்லை. இதைப்போல் ஒரு தாய் தந்தை கிடைத்தது நான் செய்த பாக்கியம் அம்மா. சற்று சிந்தித்து பாருங்கள். நாங்களும் தங்களைப் போல் அரசு குடும்பத்தில் பிறந்தவர்கள்தான். ஆனால் எங்கள் சிந்தனை வேறெங்கும் செல்லவில்லை. அதற்கு காரணம், அப்பா ராஜாவாக இருந்தாலும் பல சத் விஷயங்களைத்தான் போதித்துக் கொண்டிருந்தார். அதேபோல் தாங்களும் அரசி என்ற எண்ணத்தில் இல்லாமல் ஒரு நல்ல தாயாக இருந்து நல்வழியில் நடத்தி சென்றீர்கள். அதனால்தான் அவர் ஆச்சாரியார் ஆனதும் அவரிடமே செல்ல வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு வந்தது. இது எல்லாவற்றிற்கும் அடிப்படை நீங்கள் போட்ட வித்துதானே அம்மா. வேறு ஒரு விஷயமும் இப்பொழுது என் மனதை போட்டு அரித்துக் கொண்டிருக்கிறது. நாமெல்லாம் நம் மன கஷ்டத்தை, மனபாரத்தை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம். ஆனால் உன் தந்தையோ எதையும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாத நிலையில் அதை தன் மனதிலேயே போட்டு பூட்டி வைத்துக் கொள்ள வேண்டியுள்ளது. மனதில் ஏதாவது ஒரு மூலையில் அந்த வேதனை அவருக்கும் இருந்திருக்கும். அந்த வகையில் அவருக்கும் நான் கஷ்டம் கொடுத்து விட்டேன். எனக்கு அப்படி தோன்றவில்லை அம்மா. ஆச்சாரியார் அதையெல்லாம் கடந்தவர். உற்றார், உறவினர், விருப்பு வெறுப்பு எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவர்தான் அவர். இதை நான் ஆணித்தரமாக கூற முடியும். ஏனென்றால் நான் அவர் அருகிலேயே இருக்கிறேன். சொல்லப்போனால் எல்லோருமே அவருக்கு சமம்தான். அது மட்டுமல்ல, சிஷ்யர்களின் விஷயத்தையும் சொல்கிறேன். அதில் கூட எந்த பாரபட்சமும் இருக்காது. உதாரணத்திற்கு, நானும் மாறநேரும் ஒருவித சிக்கலில் இருந்தால் அவர் முதலில் உதவுவது மாறநேருக்காகத்தான் இருக்கும். ஏனென்றால் முதலாவது நான் அவருக்கு இரத்த சம்பந்தம் உள்ளவன், இரண்டாவது உயர்ந்த குலத்தை சேர்ந்தவன். ஆனால் மாறநேரோ எங்கிருந்தோ வந்து அவரிடம் சேர்ந்தவன். எல்லோரும் அவனை தாழ்வாக நினைத்தே பார்த்தார்கள். ஆகையால் அவனுக்குத்தான் முதலில் கர நீட்ட வேண்டும் என்று அவனுக்கு கை கொடுப்பார். அப்படிப்பட்ட சிந்தனை கொண்டவர் அவர். அதனால் இந்த சொந்த பந்தம் எதுவுமே அவரை பாதிக்காது. அந்த விதத்தில் நீங்கள் கவலை கொள்ளவும் வேண்டாம், வருந்தவும் வேண்டாம். எனக்கு வேண்டியதெல்லாம் நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். புரிகிறது. சரி, எனக்கு மற்றொரு ஆசையும் உள்ளது. அது என்னம்மா புது ஆசை? அது ஒன்றுமில்லை. நீ ஸ்ரீரங்கத்தில் விட்டுவிட்டு வந்திருக்கிறாயே பகவத் சேவை, அந்த சேவையை மீண்டும் தொடர வேண்டும். என்னம்மா திடீரென இப்படி சொல்கிறீர்கள்? நான் இப்பொழுது சந்தோஷமாகத்தான் இருக்கிறேன். என்னுடைய பிரச்சனையை ஆச்சாரியர் தீர்த்து வைத்து விட்டார். ஆனால் இப்பொழுது அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. கோவிலில் அரையர் சேவை காத்திருக்கிறது. அதை செய்யாமல் நீ இங்கே இருப்பது சரியல்ல. இப்பொழுது கிளம்பு. எப்பொழுது நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுது வந்து என்னை பார்த்துவிட்டு போகலாம்.
நான் தான் ஸ்ரீரங்கத்திற்கு வர முடியாது. ஆனால் நீ இங்கு வர எந்த தடையும் இல்லையே. அதனால் காலம் கடத்தாமல் புறப்படு. அம்மா சொல்வதும் சரிதான். நீங்கள் புறப்படுங்கள். நான் அம்மாவுடன் இருந்து அவர்களை பார்த்துக் கொள்கிறேன். புறப்படு என்று நான் சொன்னது இருவரையும் தான். அகத்தில் எல்லாம் சரியாக இருந்தால்தான் கோவிலில் இவனால் சரியாக கவனம் செலுத்த முடியும், சேவை செய்ய முடியும். அதனால் இவனுக்கு சேவை செய்ய நீ இவனுடன் செல்வதுதான் சரி. அதனால் இருவரும் புறப்படுங்கள். என்னை பற்றிய எந்த கவலையும் வேண்டாம். சரிங்களம்மா, நீங்கள் இவ்வளவு தூரம் சொல்லிய பிறகு உங்களை மீறி நான் செயல்படவே மாட்டேன். நீங்கள் சொன்னது போலவே நேரம் கிடைக்கும்போது அவசியம் வந்து பார்க்கிறேன். கோவிந்தா. வந்தனம் சுவாமி. வந்தனம். தாங்கள் இப்போது மதுரமங்கலம் வந்தீர்கள். வாருங்கள், அடியேனின் அகத்திற்கு செல்லலாம். அதற்கு அவசியமில்லை கோவிந்தா. அடியேன் இப்பொழுது உன்னுடைய அகத்திலிருந்துதான் வருகிறேன். நீ இங்கிருப்பதாக அறிந்தேன். நேராக இங்கு வந்து விட்டேன். சுவாமி, தங்களை இங்கு பார்த்ததில் ஆச்சரியமாகவும் அதே சமயத்தில் ஆனந்தமாகவும் இருக்கிறது. அந்த ஆனந்தம் அடியேனுக்கும் ஏற்படுகிறது கோவிந்தா. யார் யாரோ என்னவெல்லாமோ உன்னை பற்றி சொன்னார்கள். கோவிந்தன் அப்படி மாறிவிட்டான், இப்படி ஆகிவிட்டான் என்றெல்லாம். ஏன், ராமானுஜனே உன்னை பற்றி சொல்லி மிகவும் குறைப்பட்டு கொண்டான். ஆனால் உன்னை இப்பொழுது அடியேன் பார்க்கும் பொழுது அந்த எண்ணமெல்லாம் தவறோ என்று அடியேனுக்கு தோன்றுகிறது. தாங்கள் எதை வைத்து இவ்வளவு நம்பிக்கையாக பேசுகிறீர்கள் சுவாமி? உன்னை நேராகவே காண்கிறேனே. பளிச்சென்று நெற்றியிலே திருமண் காப்பு, கையிலே வேதாந்த பாட ஓலைச்சுவடி. அடியேன் பாசுரங்களை சேவித்தவுடன் அதை பற்றிய விளக்கங்களை ஆர்வத்துடன் கேட்கும் ஏக்கம், இவையாவும் உன்னிடம் இன்றும் காணப்படுகிறதே. அது உண்மைதானே? இல்லை சுவாமி, நம்பிக்கையோடு தாங்கள் இருக்கிறீர்கள். ஆனால் அடியேன் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரம் இல்லாதவனாக இருக்கிறேன். நீ என்ன சொல்கிறாய் கோவிந்தா? அடியேன் இன்று நெற்றியில் தரித்திருப்பது திருமண் அல்ல சுவாமி, வேஷம். ஆசையோடு இட்டுக் கொண்டதல்ல, ஆணையால் தரித்துக் கொண்டது. அடியேன் திருப்புட்குழியில் இருந்த வரையில் சமீப காலமாக நெற்றியில் எந்த திலகத்தையும் தரிக்காமல் தான் இருந்தேன். காரணம், குருநாதர் யாதவ பிரகாசரின் தத்துவ விளக்கங்களும் அதில் நான் கொண்ட ஈடுபாடும் நெற்றிக்கு இட்டுக்கொள்ள வேண்டும் என்ற தாக்கத்தை அடியேனின் மனதிலிருந்து அறவே அகற்றிவிட்டது என்பதுதான் உண்மை. யாதவ பிரகாசர் சுவாமிகள் கொடுக்கும் வேதாந்த சூத்திர விளக்கங்கள் ஈர்ப்புடையதாக இருந்தது, தெளிவாக இருந்தது, சுலபமாக இருந்தது, ஏன் நேராக இருந்தது. எனவே நம் சம்பிரதாய தத்துவங்களை அடியேன் சற்று விளக்கியே வைத்துவிட்டேன். ஆத்மா நிஜம், இந்த சரீரம் பொய் என்று அறிந்தவுடன் இந்த சரீரத்தை அலங்கரிக்க நெற்றியில் ஒரு குறி எதற்கென்று அடியனுக்கு தோன்றியது. திருமண்ணை முற்றிலுமாக விலக்கிவிட்டேன். ஆனால் இங்கு மதுரமங்கலம் வந்தவுடன் என் நிலைமையில் நீடித்திருக்க முடியவில்லை. வைஷ்ணவ லட்சண குறியீடுகள் என் நெற்றியில் இல்லாததைக் கண்டு அடியனின் அகமே அதிர்ந்தது. அதிலும் எதையும் சாதாரணமாகவும் தனக்கே உரித்தான பாணியில் சிரிப்பும் வேடிக்கை பேச்சுமாக இருக்கும் அடியேனின் தகப்பனார் அடியேனைக் கண்டு மிகவும் சினம் கொண்டார். இதுவரை அவரை இவ்வளவு கோபாவேச நிலையில் பார்த்திராத அடியேன் வேறு வழியின்றி இப்பொழுது தாங்கள் காணுகின்றபடி திருமண் காப்போடு காட்சியளிக்கிறேன். இது அடியேனின் தகப்பனாருக்காகவும் சுற்றத்தாருக்காகவும் அடியேன் தரித்திருக்கும் வேஷம். நீ சொல்வது மிகவும் அதிர்ச்சியாக இருக்கிறது கோவிந்தா. ராமானுஜர் அண்ணாவிற்கும் என் செய்கையில் அதிர்ச்சியும் உண்டு, வருத்தமும் உண்டு. ஆனால் குருநாதர் யாதவ பிரகாசரின் வழிகாட்டுதலில் அடியனுக்கு எந்த குழப்பமும் வரவில்லையே. எதை கற்க அங்கு சென்றேனோ அது அடியனுக்கு சட்டென்று ஏற்கும் வகையில்தானே குருநாதரால் போதிக்கப்படுகிறது. நிறைவாக இருப்பதால் குறையேதும் அடியனுக்கு தோன்றவில்லை சுவாமி. அப்படி என்றால் முன்பு ராமானுஜனிடமிருந்து பல விஷயங்களை அறிந்து கொண்டாயே,
அது உனக்கு நிறைவாக இல்லையா? அப்படியில்லை சுவாமி. பொதுவான விஷயங்களும் அதன் அர்த்தங்களும் ராமானுஜர் அண்ணாவால் கொடுக்கப்பட்டாலும் தத்துவம் என்றும் அதை பற்றிய விளக்கம் என்றும் வரும்போது அவரது விளக்கங்களை உடனே ஏற்க அடியேனின் மனம் மறுக்கிறது. பல தாத்பரியங்களை தனக்கே உரித்தான வழியில் தன் பிரத்யேக ஆராய்ச்சியில் அறிந்து அதை அடியேனுக்கு விளக்க முற்படுகிறார் ராமானுஜர் அண்ணா. அந்த தனித்தன்மையை, சுய கருத்தை சில சமயங்களில் அடியேனால் அப்படியே ஏற்க முடியாமல் அடியேனின் சித்தம் தடுமாறுகிறது. ஆனால் யாதவ பிரகாசர் சுவாமிகள் கொடுக்கும் சித்தாந்த விளக்கங்களும் தத்துவ விரிவுரைகளும் என்னுள் ஒரு மாற்றத்தையும் ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தி குருநாதர் சொல்வதுதான் உண்மை என்ற அளவில் அடியேனுக்கு பிடித்திருக்கிறது. ராமானுஜர் அண்ணாவின் சுய கருத்திலிருந்து அடியேனை விலக்கி வைத்திருக்கிறது. கோவிந்தா, அடியேன் சேவித்த பாசுரங்களிலிருந்து பல தத்துவார்த்தங்களை பற்றி, பல புத்திசாலித்தனமான கேள்விகளை பற்றி கேட்டிருந்த நீ இப்போது யாதவரின் தத்துவ ஆராய்ச்சியிலும் அதில் ஊன்றி நிற்பதும் உறுதியான நம்பிக்கையோடு நிற்பதும் அடியேனுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. உன் அண்ணா ராமானுஜனை பற்றி தத்துவங்களில் சுய கருத்துடையவன் என்று சொன்னாயே, அது மிகவும் தவறானது. பாவம் நீ. யாதவரின் ஈர்ப்பு உன்னை அப்படி பேச வைக்கிறது. ஆனால் உண்மையை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ராமானுஜன் எதில் தனிப்பட்டு நிற்கிறான் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ராமானுஜன் தனக்கென்று ஒரு வழியை வைத்திருக்கிறான் என்றால் அது எதில் என்று பார்க்க வேண்டாமா? ஆழ்வார்கள், ஆச்சாரியர்களின் கருத்துக்களில் உள்ள உண்மையான ஆழ்பொருளை மறைத்தும் அந்த உன்னத தத்துவங்கள் தமக்கே உரிமையானது என்ற சுயநலவாதிகளிடமிருந்து அதை விலக்கி, சம்பிரதாயமும் அதன் கோட்பாடுகளும் அனைத்து ஜனங்களுக்கும் என்றும் இறுதி நோக்கமான பகவானை அடைவதில் எந்த ஏற்றத்தாழ்வுகளும் இல்லை என்பதையும் ஆணித்தரமாக நிலைநாட்டி அதை பிரச்சாரம் செய்வதில்தான் ராமானுஜன் தனித்தன்மையோடு நிற்கிறான். கோவிந்தா, வைஷ்ணவர்களாக ஆகிவிட்டால் அனைவருமே சமம், ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்ற ஞானத்தை கொடுப்பதில்தான் ராமானுஜன் தனிப்பட்டு நிற்கிறானே தவிர, ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் சொன்னதை ஒருபுறம் தள்ளிவிட்டு தன் கருத்தைத்தான் ஏற்க வேண்டும் என்ற பிடிவாதத்தில் அவன் நிற்கவே இல்லை. அப்படி ஒரு சுய கருத்தில் திணிப்பில் நிற்கக்கூடாது என்று பகவான் கண்ணனே நமக்கு தெரிவிக்கிறாரே. ஒரு உன்னதமான குருவை, ஆச்சாரியனை அடைந்து அவருக்கு சேவை செய்து தெளிய வேண்டிய விஷயங்களை அடக்கமான முறையில் அவரிடம் கேட்டால் உண்மை ஞானத்தை அறிந்த அந்த குரு அதை நமக்கும் போதித்து உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்வார் என்று எம்பெருமான் கண்ணனே சொல்லியிருக்கிறாரே. அந்த வகையில் ராமானுஜன் தன் தந்தையையே முதல் குருவாக ஏற்றுக்கொண்டான். மயூரவண்ணன் சுவாமிகளை ஆசானாக கொண்டான். திருமலை நம்பி சுவாமிகளை, அதாவது உன் மாமாவையும் குருவாக கொண்டான். ஏன், இந்த திருக்கச்சி நம்பியையும் ஒரு பொருட்டாக கொண்டு தன் குருவாக பாவிக்கிறான். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் ஆச்சாரியரான யமுனாச்சாரியரை தன் மானசீக குருவாக வரித்து அவரின் அடிமை என்றே தன்னை சொல்லிக் கொள்கிறான். அந்த வகையில் மிகப்பெரிய சிரேஷ்டர்களையும் ஆச்சாரிய புருஷர்களையும் ஆராதித்து அவர்களின் போதனைகளை மிகவும் எளிமையாய் சக மனிதர்களிடமும் கொண்டு செல்லும் தனித்தன்மையோடு ராமானுஜன் திகழ்கிறானே தவிர, உன்னைப்போல் திடீரென்று கேட்ட ஒரு தத்துவ விஷயத்திற்காக ஆண்டாண்டு காலமாக கைகொண்ட சம்பிரதாய விஷயத்தை தூக்கி போடும் காரியத்தை ராமானுஜன் செய்யவில்லை. கோவிந்தா, ஆன்மீகம் என்பது ஒரு ஆழ்கடல். அதில் பல தத்துவார்த்தங்கள், கொள்கைகள், நியாயங்கள் என்று இப்படி பலவிதம் உள்ளது. ஆனால் இவை அனைத்தையும் நமக்கு கொடுத்த தத்துவ ஆசான் யார் தெரியுமா? வேதவியாசர். அந்த வேதவியாசர் வேதத்தை 4ஆக பிரித்தார். 108 உபனிஷதங்களை வெளியிட்டார். முதலில் 17 புராணங்களை தொகுத்தார். வேதாந்த சூத்திரங்களை ஏற்றினார். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இலக்கிய அவதாரமான வியாசதேவர் இவ்வளவு காரியங்களை செய்தும் அவருக்கு திருப்தி ஏற்பட்டதா என்றால் நிச்சயம் இல்லை. தான் தோன்றிய பலன் இன்னும் முழுமையடையவில்லை என்றே அவர் நினைத்தார். இப்படி மதிமயங்கி ஒரு குழப்பமான நிலையில் அவர் இருந்தபோதுதான் அவருடைய குருவான நாரத மாமுனிவர் அவர் முன் தோன்றினார். நாரத முனியை தரிசித்த வியாசதேவர், ஹே பிரபு, இப்பூ உலகில் தர்மத்தை நிலைநாட்ட, பரபிரம்மத்தை அறிய பல இலக்கியங்களை நான் தொகுத்து தந்துவிட்டேன். இருப்பினும் திருப்தியடையாமல் என் மனம் குழப்பத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு ஒரு வழி சொல்லுங்கள் என்று தன் குருவான நாரத மாமுனிவரிடம் அவர் சரணடைந்தார். அதற்கு நாரதர், உன் குழப்பத்திற்கு காரணம் மக்களை நீ குழப்பியுள்ளதே என்று பதில் உரைத்தார். ஒன்றும் புரியாமல் திகைத்து போன வியாசதேவரிடம், நீ பல தேவதைகளின் சக்தியை எடுத்துரைக்க பல புராணங்களை எழுதியுள்ளாய். ஒவ்வொரு புராணத்திலும் ஒவ்வொரு குறிப்பிட்ட தேவதையை ஸ்லாகித்து புகழ்ந்து எழுதியுள்ளாய். இதனால் இந்த தேவதை தான் உயர்ந்தவர், அவர்தான் முழுமுதற் கடவுள் என்று
மக்கள் குழப்பத்தின் உச்சியில் பிரயாணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் நீ வேதாந்த சூத்திரத்தை ஏற்றினாய். ஆனால் மறைபொருளாய் பகவானின் கல்யாண குணங்களை மறைத்து பிரம்மம் என்ற தத்துவத்தை மட்டும் வெளிப்படையாக உணரும்படி செய்துவிட்டாய். அதுதான் உன் குழப்பத்திற்கும் அதிருப்திக்கும் காரணம் என்று நாரதர் கூறினார். அதற்கு பதிலாக பிரயோஜனமாக, ஏன் பிராயச்சித்தமாக, வேதாந்த சூத்திரத்திற்கு ஒரு சாரமாக, பல புராணங்களுக்கு ஆணி வேறாக, வேத சாஸ்திரங்களுக்கு ஒரு தாத்பரியமாக நீ ஒரு புராணத்தை பகவத் பரமாக மட்டும் எழுத வேண்டும். அதில் முழுக்க முழுக்க பகவானின் லீலைகளும் அவரை பற்றிய தத்துவங்களும் அவரின் அனந்த கல்யாண குணங்களும் தெள்ளத் தெளிவாக விளக்குவதாக அமைய வேண்டும். அப்போதுதான் நீ புவியில் தோன்றியதின் பிரயோஜனம் பூர்த்தியாகும் என்று கூறினார். அதை சிறமேற்கொண்டு தன் முதிர்ந்த காலகட்டத்தில் வியாசதேவர் இயற்றியதுதான் பாகவத புராணம். அதில் பகவானின் அவதாரங்கள், அதற்கான நோக்கங்கள், பல லோகங்களின் வர்ணனைகள், பல நுட்பமான விஞ்ஞான விளக்கங்கள், அத்தோடு வேதாந்த சூத்திரத்தின் சாரமான கருத்துக்கள், பகவானின் விசேஷமான குண வைபவங்கள், இப்படி பல அரிய விஷயங்களை அள்ளித்தரும் கருவூலமாக பாகவத புராணத்தை வேதவியாசர் இயற்றினார். எனவே வைணவர்கள் வேதாந்த சூத்திரத்தை நேரடியாக ஏற்பதில்லை. அதன் சாரமான கருத்துக்களை தெரிவிக்கும் பாகவத புராணத்தை தான் ஏற்கிறார்கள். கோவிந்தா, நீயும் அப்பாகவத புராணத்தை ஏற்றுக்கொள். அதை ஒரு ஆச்சாரியரின் மூலமாக நீ அறிந்து கொண்டால் இதற்கு முன் நீ கைகொண்ட சம்பிரதாய தத்துவத்தின் ஏற்றம் என்ன என்பதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். இப்போது அடியேன் சொன்னேனே, அது பரம ரகசியம். இது வழி வழியாக ஓர் ஆச்சாரியரின் மூலமாகத்தான் மற்றவருக்கு தெரிய வரும். இவை அனைத்தும் அடியேனுக்கு ஆச்சாரியரின் மூலமாக தெரிந்தவையே. ஆனால் உன் அண்ணன் ராமானுஜனுக்கு இது இயல்பாகவே தெரிந்திருக்க வேண்டும். அதனால்தான் யாதவ பிரகாசர் ஒரு கருத்தை திணித்தாலும் தான் உணர்ந்த பாகவத புராணத்தை முன்னிறுத்தி முரண்பட்ட கருத்துக்களை வேறறுத்து உண்மையான சாரமான கருத்தை தெள்ளத் தெளிவாக எடுத்துரைக்கிறார். நீயோ யாதவ பிரகாசரின் தனிப்பட்ட கருத்தை உண்மை என்று நினைத்து அவர் விரித்த வலையில் விழுந்து கிடக்கிறாய். அடியேன் என்றுமே உன்னை ஒரே தஞ்சாவாகத்தான் பார்க்கிறேன். இதில் பழையது புதியது என்று எதுவுமே இல்லை. அப்படி என்றால் 2 நாள் இங்கு தங்கி உன் தளிகையை சுவைத்து உட்கொண்டு விட்டுதான் செல்லப் போகிறேன். பெஸ்ட் கிரீன் ஷூ ப்ளீஸ் கம். மாஞ்சா போட்டுதான் நெஞ்சாங்கூட்டுல பட்டானிட்டு போனா